जय जय श्री राम, हर हर महादेव, हर हर महादेव. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்ராவன் திங்கக்கிழமை. ஹர் ஹர் மகாதேவ். சோ யாத்ரை அப்படிங்கறதே ஒரு பெரிய பெரிய பிளெஸிங்ஸ். அதுலயும் ஸ்ராவன்ல இன்னைக்கு முதல் திங்கக்கிழமை. நமக்கு தமிழ்ல ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நம்ம எல்லாருமே யாத்திரையில இருக்கோம். அதுவும் எங்க துவாரகா யாத்திரையில இருக்கோம். சக்தி பீடம் பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிர்லிங்கங்கள் பார்க்க போறோம். பகவானுடைய மிருகேத்துக்க கிருபை. ஆடி பெருக்கன்னைக்கு பொதுவா எது செஞ்சாலுமே பெருகிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம யாத்திரையில இருக்கோம். இன்னும் நிறைய யாத்திரைகள் போய்கிட்டே இருக்கணும். குரு சொல்ற மாதிரி, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த கால்கள் சேத்ராடங்கள் போகிறதுக்கும், இந்த கைகளும் இந்த கண்களும் இந்த காதுகளும் இறைவனை பத்தி பேசுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் இறைவனை பத்தி சொல்றதுக்கும் தான் இந்த சரீதமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 5th டேல இருக்கும். டே 1 புஷ்கர் போன ஒரு சின்ன ரீகால் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது. டே 1 புஷ்கர்ல போய் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் புஷ்கர்ல இருக்கக்கூடிய குண்டுல போய் புரோக்ஷனம் பண்ணிட்டு ராஜஸ்தான் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா மனசை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அந்த இடத்துலயே பகவான் நம்ம என்ன பாரத்தோட வந்திருந்தாலும் நம்மள ரிலாக்ஸ் பண்ணிட்டான். ஒன்ஸ் நம்ம யாத்திரை ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்லா மேல தாளத்தோடயே ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே ரசிக்க கத்துக்கணும். எல்லாத்துலயுமே ஒரு அனுபவம் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படி கடந்து போயிடக்கூடாது. நெகட்டிவ பாக்குறத விட அதுல என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே லைஃப் ரொம்ப ஈஸியா போயிட்டே இருக்கும். சோ எல்லாத்துலயும் பாசிட்டிவிட்டி தான் பார்க்கணும். சோ ராஜஸ்தான் இன்ஸ்ட்ருமெண்டோட நம்ம போய் புஷ்கர்ல பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணோம். பிரம்மா பக்கத்திலே காயத்ரி தேவி உட்கார்ந்துருந்தா. 2 பேரையும் தரிசனம் பண்ணோம். ஒரு சக்தி பீடம் முடிஞ்சிருக்கு. அங்க புஷ்கர்ல காயத்ரி தேவி ஒரு சக்தி பீடம். இதுல 51 லிஸ்ட்ல இது வருதா, 108 லிஸ்ட்ல வருதா, ஆதி சங்கரர் கொடுத்த லிஸ்ட்ல வருதா, இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம சக்தி பீடம் ஓகே. ஏன்னா நிறைய லிஸ்ட் இருக்கு நமக்கு. காளிகா புராணம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, ஸ்கந்த புராணத்துல ஒரு லிஸ்ட் இருக்கு. அதனால சக்தி பீடம்னு சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ புஷ்கர்ல ஒரு சக்தி பீடம் பார்த்தாச்சு. புஷ்கர்ல பிரம்மா குண்ட்ல புரோக்ஷனம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து புஷ்கர்ல இருந்து கிளம்பி நாத் துவாரகா போனோம். நாத் துவாரகா பஞ்சத்வாரகால நம்மளுக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நாத் துவாரகா ஸ்ரீநாத்ஜிய போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். துவாரகை ஃபுல்லாவே புஷ்டி மார்க்க சம்பிரதாயத்துலதான் வழிபாடுகள் எல்லாமே. புஷ்டி மார்க்க சம்பிரதாய முறைகள்ல தான் இங்க வழிபாடுகள் எல்லாமே. வல்லபாச்சாரியார் புஷ்டி மார்க்கத்துல இருக்காரு. சோ இங்க எல்லாமே அதுதான். நாத் துவாரகால போய் புஷ்டி மார்க்கம்னா என்ன? கிருஷ்ணனை புஷ்டியா வச்சுக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஹாப்பியா வச்சுக்கிறது. அதுக்கு பேரு தான் குழந்தை பாவத்துல, யசோதா பாவத்துல பாவிக்கிறதுனால புஷ்டி மார்க்கம்னு அதுக்கு பேரு. நாத் துவாரகால போய் ஸ்ரீநாத்ஜிய ஃபர்ஸ்ட் டே தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிட்டு நாத் துவாரகாலேயே ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு உப்மா சாப்பிட்டோமா. உப்மாவும் இட்லியும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு என்னடா உப்மா இட்லி எல்லாம் சொல்றான்னு நினைக்காதீங்க. யூ ஹேவ் டு ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்ன நம்ம சாப்பிட்டோங்கிறது உட்பட ஞாபகம் வச்சுக்கணும். உப்மா இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி கங்க்ரோலி துவாரகாக்கு போனோம். கங்க்ரோலி துவாரகால 4 கரங்களோட பகவான் அங்க இருக்காரு. பலதேவ் இருக்காரு. வேற யார் இருக்கா? அவரு வல்லபாச்சாரியாருடைய பேர குழந்தைகளுடைய சிம்மாசனம் அங்க இருந்தது. துவாரகேஸ்வரர் எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு நம்மளால பகவானுக்கு ஒரு பூ சேவா பண்ண முடிஞ்சது. பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணா. பூ சேவா எல்லாரும் போய் பண்ணிட்டு அந்த இடங்கள் எல்லாம் பாக்குறதுக்கான அனுகிரகம் கிடைச்சிச்சு. அங்க நாத் துவாரகாலி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இங்கேயும் இந்த பூ கொடுத்தனால்தான் அந்த இடங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. சோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நம்ம வாயால பாட வச்சு அவன் அதை ஆனந்தமா கேட்டு அங்க பஜன் மண்டல் குரூப் எல்லாரும் சேர்ந்து கண்ணனுக்கு பாட்டு பாடி எல்லாரும் அவன் அததான் எதிர்பார்க்கிறான். கிருஷ்ணர் நம்ம ஆடுறதையும் பாடுறதையும் அவனை கொண்டாடுறதையும் தான் பகவான் எதிர்பார்க்கிறான். அப்படி பகவான அந்த கோமதி குண்ட்ல நின்று பகவான ரொம்ப அழகா எல்லாரும் ரசிச்சு பாடி ஆடி அங்கேயும் நம்ம மனச சாந்தி சமாதானம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி எங்க போனோம்? அம்பாஜி வந்தோம். அங்க இருந்து கிளம்பி அம்பாஜி அனதர் சக்தி பீட் பார்த்தோம். ரொம்ப போதுங்கிற அளவுக்கு அம்பாள் நிக்க வச்சு நம்மளுக்கு தரிசனம் கொடுத்து அனுப்பி வச்சா. அம்பாளுடைய இருதயம் விழுந்த இடமா அதையும் சொல்லப்படுது. அம்பாளுடைய இருதயம் விழுந்த இடமா என்னங்க சொல்லப்படுதுன்னா நைமிஷாரண்யம், லலிதா தேவி சக்தி பீடத்தையும் அது மாதிரிதான் சொல்றாங்க.
ஜார்க்கண்ட் உள்ள பார்வதி தேவி, அவளையும் அதே மாதிரிதான் சொல்றாங்க. இப்ப இங்கேயும் அதான் சொல்றாங்க. சோ தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்க வேண்டாம். அம்பாளுடைய இருதயம் விழுந்த இடமா சொல்லப்படுது. அம்பாஜி சக்தி பீடம தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அம்பாஜில இருந்து கிளம்பி, அம்பாஜில எங்க தங்கணும், அந்த ஹோட்டல் ரெசார்ட்ல தங்கிட்டு இங்க இருந்து அங்க நடந்து போய் பால் நைட்டு டின்னருக்கு பால்ல ஒரு பெரிய காமெடி நடந்து அவனோட ஃபன் பண்ணிட்டு, ஆமா பாலுன்னு நினைச்சாலே இனிமேல முரளி சார் ஞாபகமும் ஞாபகம் தான் வரணும். அதுக்கப்புறம் அம்பாஞ்சில இருந்து கிளம்பி நேத்து பேஜ்ராஜ் சக்தி பீடம் பார்த்தோம். அழகா கோயில் வந்து புனர்தானம் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் புனர்தானம் தேவைப்படுதோ கண்டிப்பா எல்லா கோயிலும் புனர்தானம் ஆகி நம்ம இந்து சனாதன தர்மம் இன்னும் மேலும் 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 வளர்ந்து நமக்கு வம்சங்கள் நம்ம கூட நம்ம ஜெனரேஷன் ஃபுல்லா இந்த ஆலயங்களுக்கு எல்லாம் ஏறி இறங்கி நம்ம இந்து சனாதன தர்மம் மேலும் மேலும் வளரணும். கோயில்கள் எல்லாம் புனர்தானம் ஆகப்படணும். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் அங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிங்க, பாருங்க. இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி உடல் உழைப்பு, மன உழைப்பு எல்லாம் கொடுத்து வரீங்க. அங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா அம்பாள் வந்து சேவல் மேல வாகனமா உட்காந்துருக்கா. அது என்ன கான்செப்ட்னு தெரியல. சேவல் மேல வாகனம் ரொம்ப அழகா இருந்தது. முருகன் உட்கார்ந்துருக்க மாதிரியே இருந்தது. ஆனா அம்பாள் சேவல் வாகனத்துல உட்கார்ந்துருந்தா. அம்பால தரிசனம் பண்ணோம். பேஜ்ராஜ்ல கை விழுந்ததா சொல்லப்படுது. தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி சாக்கூர் துவாரகாக்கு வந்தோம். பஞ்ச துவாரகால 3 துவாரகை. எவ்வளவு அழகா கிருஷ்ணன் நேத்து காட்சி கொடுத்தான். நம்மள மாதிரியே குழந்தைங்க வராங்கன்னு அவனும் பிங்க்லயே இருந்தான். அவ்வளவு ஹாப்பியா இருந்தது நேத்து அவன் அந்த பிங்க்ல பாக்கும்போது. ஆர்த்தியோட நம்ம இவ்வளோ டிராவல் பண்ணி போனாலும் அந்த ஆரத்தி பார்க்கும்போது இந்த டிராவல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அவ்வளோ டிராவல் பண்ணி போய் அந்த ஆரத்திய பார்த்து பகவான நல்லா ரசிச்சு மனம் குளிர எல்லாரும் அங்கேயும் நம்மள ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வடோத்ரா அங்க வந்து புது புது இடங்கள், புது புது ரூம், நல்ல பகவான். அதான் குருஜி எப்பயுமே சொல்லுவாரு, யாத்திரை போறதுக்கு அவன் நம்ம எவ்வளவு சொகுசா கூட்டிட்டு போறான் பாருங்க. யாத்திரைனா உடலை வருத்தி, மனசை வருத்தி, காலை வருத்தி அப்படி போனோம். அப்படியே நம்ம கம்ஃபர்டபுளா ஒரு ஹோட்டலுமே நம்மளுக்கு பகவான் இதெல்லாம் காமிச்சு கொடுத்து நல்லா தங்க வச்சு இன்னைக்கு அடுத்த சக்தி பீடங்களை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம போக போறது வந்து பாவாகட் சக்தி பீடம். இப்ப நம்ம பார்க்க போறது அம்பாளுடைய கட்டை விரல் விழுந்ததா இங்கே சொல்லப்படுது. நம்ம தாரா இதுக்கு போனோம்ல, திருப்புரா போனோம்ல, அங்க வந்து லெஃப்ட் கட்ட விரல், இங்க காமிச்சாங்க லெஃப்ட் கட்ட விரல், இங்க வந்து ரைட் கட்ட விரல் விழுந்ததா சொல்லப்படுது. குஜராத்ல நம்ம பார்க்கணும்னு நினைச்ச 4 சக்தி பீடம், இப்ப 4வது சக்தி பீடம் பார்க்க போறோம். பஞ்ச துவாரகால 3 துவாரகை கவர் பண்ணிருக்கோம். இப்ப துவாரகா போயிட்டோம்னா 2 துவாரகை, பாவகட் பார்த்தோம்னா 4 சக்தி பீடம் பாக்குறோம். அம்பாளுடைய மிருகத்துக்கு கிருப நான் போய் அதே மாதிரி நம்மளுக்கு கிளைமேட்டும் எவ்வளவு ஏதுவா நம்மளுக்கு இருக்கு பாக்குறோம். எவ்வளவு மழை பெஞ்சு எவ்வளவு வெள்ளங்கள்லாம் இருந்திருக்கு. நம்ம இந்த டேட்டை முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். பகவானுடைய சித்தத்துல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்ராவன் திங்கக்கிழமை பகவான போய் நிஷ்கலிங் மகாதேவ்ல பாக்கணும். பகவான் நடத்தி கொடுக்கணும். ஆமா, பகவான் நடத்தி கொடுக்கணும். இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து நாங்க 3 பேரும் வந்து மகாதேவுக்கு ஃபாஸ்டிங் போய் அவரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். லெட்ஸ் see. மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. சூரத் வரைக்கும் ஹெவி ரெயின் எல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கு சூரத்ல. பட் லக்கிலி வடோதரால மழை இல்ல. நம்ம மழையே இது வரைக்கும் எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நம்ம போயிட்டு இருக்கோம். that itself is a God's grace. நமக்கு எண்ணுவதெல்லாம் உயர் எண்ணமா இருந்துச்சுன்னா எல்லாமே நிச்சயமா நல்லதாவே நடக்கும். சிந்தனைகளை நேர்கொண்டு நல்ல முறையில வச்சிட்டு இருந்தோம்னா பகவான் மிச்சதெல்லாம் நடத்தி கூட்டிட்டே போவான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உணர ஆரம்பிக்கணும். நம்ம கூடவே தான் இருக்காரு பகவான், அம்பாள் எல்லாரும் நம்ம கூடவே தான் இருக்காங்க. அதை உணர்றது இல்ல. நம்ம இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம். அதை உணர்றது இல்ல. அதை உணர ஆரம்பிச்சு அந்த யூனிவர்ஸ் பவர்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நமக்கு பெருசா தெரியவே தெரியாது. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. பாபா மிஸ் யூ இன் திஸ் டே. ஸ்ராவன்ல விஸ்வநாதரை ரொம்ப 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 மிஸ் பண்றேன். இன்னைக்கு அப்படியே ஜெகஜோதியா இருக்கும் காஷி இன்னைக்கு.